நம்ம வேல்யூ ரியாலிட்டி கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் சென்னையில் பெஸ்ட்டான 50+ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். பிகாஸ் ஒரு 30 lakhs பட்ஜெட்லேருந்து இங்கே நம்ம பிளாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற நம்ம இடத்துக்கு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 minutesக்குள்ளே நம்ம வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். நீங்கள் வந்துட்டு பூந்தமல்லி ஹைவே யூஸ் பண்ணி அந்த சைடு நீங்கள் ஐடி செக்டர், DLF இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு 20 to 25 minutesல வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனும் கிட்ட 5 minutesல வந்துட்டு பட்டிங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா TMG தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சாரம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அன்னையர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு மீனம்பாக்கத்துல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு மெட்ரோ ஸ்டேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைன்ல எல்லாரும் செக் பண்ணாலே அந்த ப்ரப்போசல் என்னென்ன ரூட்ல வருது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். இந்த கிளாம்பாக்கத்துக்கு கனெக்ட் ஆகும்போது நீங்க ஈஸியா இங்க இருந்து ஜாபுக்கு போகணும்னாலும் இல்ல நீங்க சிட்டிக்குள்ள வேற எதுக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலுமே ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஏசில நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு வந்துடலாம். சார் இங்க மொத்தமா வந்து 3 ஏக்கர் இருக்கு சார். 86 பிளாட் மொத்தம். இதுல ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ப்ரீ லான்ச் பண்ணி நம்ம பூஜை போட்டதுல இப்போ வரைக்குமே வந்து ஒரு 30 பிளாட் கிட்ட புக்கிங் ஆயிடுச்சு. 24 hours நம்ம சைடு வந்து செக்யூரிட்டி அவைலபிள் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து CMDA அண்ட் RERA அப்ரூவ். ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்றத நீங்க கேம்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, வேல்யூ ரியாலிட்டியோட கிரவுண்ட் சிட்டி தான் வந்திருக்கோம். நம்ம கூட வந்து CRO மேடம் இருக்காங்க. அவங்க கிட்ட வேல்யூ ரியாலிட்டி பத்தி 1 by 1 டீடைல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆடியன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய கனவுகளோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. தனக்கு வீடு கட்டணும், தன்னுடைய குழந்தைங்களுக்கு வீடு கட்டணும். ஸோ ஃபியூச்சர்ல இந்த பூமியில எனக்குன்னு சொந்தமா ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும்னு நிறைய கனவுகளோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேல்யூ ரியாலிட்டியில நல்லபடியா ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நீங்க கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா சார். ஹாய் மக்களே, என்னோட நேம் பிரீத்தி. வேல்யூ ரியாலிட்டியில நான் CRO-வா இருக்கேன். நம்ம வேல்யூ ரியாலிட்டி கம்பெனி பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் சென்னையில பெஸ்டான 50+ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் வெஸ்ட் தாம்பரத்துல இந்த கிரவுண்ட் சிட்டியை சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கம்பெனிஸ் வந்துட்டு லீகல் பொறுத்த வரைக்குமே கஸ்டமர் ரேட்டிங்ஸ் பொறுத்த வரைக்குமே பெஸ்டான சர்வீஸையும் பெஸ்டான மெயின்டெனன்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கனவுகளோட வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையில இருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். பிகாஸ் ஒரு 30 lakhs பட்ஜெட்ல இருந்து இங்க நம்ம பிளாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க இங்க வந்து ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், அடுத்ததா நம்ம இடத்துக்கு வரதுக்கான ரோட் கனெக்டிவிட்டி சொல்லுங்களேன். சார் விளையாடாதீங்க, ஏன்னா தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ரோட் கனெக்டிவிட்டி வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. ஸோ இங்கே இப்போ இருக்கிற நம்ம இடத்துக்கு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 minutesக்குள்ள நம்ம வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. தென் வந்துட்டு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 minutesல நீங்கள் வந்துட்டு அங்கே ரீச் ஆயிடலாம். இங்கேயே வந்துட்டு நம்ம ஒரு 5 minutesல வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு வந்து மெயின் ரோட் பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கேருந்து வந்து பஸ்ல ஈஸியாக வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். தென் நமக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பூந்தமல்லி ஹைவே இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு பூந்தமல்லி ஹைவே யூஸ் பண்ணி அந்த சைடு நீங்க ஐடி செக்டர், DLF இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ஒரு 20 to 25 minutesல வந்துட்டு நீங்க ரீச் பண்ணிடலாம். இங்க இருந்து உங்களுக்கு வந்துட்டு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனும் கிட்ட. ஸோ நீங்க இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் சைடும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், சூப்பரா ரோட் கனெக்டிவிட்டி சொல்லிட்டீங்க. அடுத்ததா வந்து நான் இங்க வீடு கட்ட போறேன் அப்படின்னா என்னோட குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைக்கணும், அப்புறம் காலேஜ் படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுங்க இங்க வந்து பக்கத்துல எங்க பர்ச்சேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு நீங்க ஒரு கிளாரிஃபை பண்ணிடுங்க. டெஃபினட்டா சார். நமக்கு வந்து இப்ப பக்கத்துல இருக்க ஸ்கூல் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 minutesல வந்துட்டு பட்டிங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி நிறைய CBSE ஸ்கூல்ஸும் இங்க சுத்தி சுத்தி அவைலபிள் இருக்கு. காலேஜஸ் பாத்தீங்கன்னா TMG காலேஜ் வந்துட்டு இங்க இருந்து உங்களுக்கு ஒரு 1 kilometer கிட்ட தான் இருக்கும். ஸோ இங்க இருந்தே உங்களுக்கு ஒரு 5 minutesல ஒரு காலேஜ் இருக்கு. தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சாரம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ சுத்தி சுத்தி உங்களுக்கு வந்து இங்க எஜுகேஷன் ஹப்னே சொல்லலாம். அந்த மாதிரி இங்க சுத்தி சுத்தி நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்கு. நீங்க இதை தாண்டி ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னையர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க மார்க்கெட்டுன்னா உங்களுக்கு இங்க பஸ் வர ஏரியால வந்துட்டு உங்களுக்கு சுத்தி ஒரு கடைங்க தான் இருக்கும். இங்க இருந்து தாம்பரமே உங்களுக்கு கிட்டனும் போது உங்களுக்கு அங்க பஜார் இருக்கு. டெய்லியும் அங்க பஜார்ல கூட நீங்க வரும்போது கூட ஏதாவது வாங்கிட்டு கூட வந்துக்கலாம். அதனால நீங்க மார்க்கெட் பத்தி கவலைப்படணும், கடைங்க இருக்குமா அப்படின்னு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஓகே மேடம். அடுத்ததான் ஸ்கூல் சொல்லிட்டீங்க, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டி ஓகேங்க.
சிலர் வந்து எனக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்னங்க, அடுத்த ஒரு 10 இயர்ஸ் 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே என்ன டெவலப்மெண்ட் இருக்கும், ஸோ என்னுடைய வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு போகணும், இல்லை நான் வாழும்போது எனக்கு பின்னாடி இந்த வசதிகள்லாம் இருக்கணும்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்க. சார் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்குமே வந்து மெட்ரோன்றது எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சென்னையில வந்துட்டு நீங்க இப்போ மெட்ரோ வந்து எல்லா இடத்துலயும் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒன் ஆஃப் த கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி மீனம்பாக்கம் வரைக்கும் நமக்கு வந்து மெட்ரோ இருக்கு. ஸோ இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு மீனம்பாக்கத்துல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு மெட்ரோ ஸ்டேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைன்ல எல்லாரும் செக் பண்ணாலே அந்த ப்ரப்போசல் என்னென்ன ரூட்ல வருது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ப்ரூஃபோட சொல்லிடுறீங்க நீங்க வந்து. ஆமா சார், ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆன்லைன்ல எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து பெருசா போய் சொல்லி எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால நீங்க ஆன்லைன்ல போட்டாலே மெட்ரோ வந்து எந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாப்பிங் நிக்க போகுது, எந்த ஸ்டேஷன் போகுது, எவ்வளவு அதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நீங்க பாத்துக்கலாம். அப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மீனம்பாக்கம் டு உங்களுக்கு வந்து திருவொற்றியூர் வரைக்குமே மெட்ரோ கனெக்ட் இருக்கு. தென் உங்களுக்கு போரூர் வரைக்கும் ஆல்ரெடி பூந்தமல்லி வரைக்குமே போட்டுட்டாங்க. தென் மேடவாக்கம், வேளச்சேரி இந்த சரௌண்டிங்குமே உங்களுக்கு வந்து மெட்ரோ வந்துட்டு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அடுத்தது இந்த கிளாம்பாக்கத்து கனெக்ட் ஆகும்போது நீங்க ஈஸியா இங்க இருந்து ஜாபுக்கு போகணும்னாலும் இல்ல நீங்க சிட்டிக்குள்ள வேற எதுக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலுமே ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஏசில நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு வந்துடலாம். சரிங்க மேடம், நம்ம கிரவுண்ட் சிட்டியோடைய லேண்ட் ஏரியாவுடைய அளவு சொல்லிடுங்களேன். சார் இங்க மொத்தமா வந்து 3 ஏக்கர் இருக்கு சார். இது வந்து phase 1 phase 2 சொல்லிட்டு 2 ஏரியா இருக்கு. 86 பிளாட் மொத்தம். இதுல ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ப்ரீ லான்ச் பண்ணி நம்ம பூஜை போட்டதுல இப்ப வரைக்குமே வந்து ஒரு 30 பிளாட் கிட்ட புக்கிங் ஆயிடுச்சு. சோ பேலன்ஸ் இப்ப அவைலபிள் இருக்கு சார். சரிங்க மேடம், அடுத்ததா வந்து ஃபிளாட் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி எத்தனை அடியில தண்ணி வரும் அப்படிங்கறது உண்மையே சொல்லுங்க. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ், தண்ணி மழை பெஞ்சுது அப்படின்னா வெளியே போறதுக்கான வழிகள் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா 30 அடியிலே வந்துட்டு தண்ணி அவைலபிள் இருக்கு. சோ நீங்க வந்து தண்ணி பத்தி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ட்ரைனேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி இங்க ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கு. கண்டிப்பா மக்களே, இப்போ மாண்டேஜ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த ட்ரைனேஜ் தான் வந்து. ஓகே மேடம், அடுத்ததா நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்லுங்களேன். சார் நம்ம சைட்டோட ஸ்பெஷல் திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ல வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் சார். பிளாக் டாப் ரோடு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 30 அடி இருக்கு, 24 அடி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்பவுண்ட், இந்த காம்பவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கீழே லேயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடியும் மேல வந்து 4 அடியும் மொத்தமா 7 அடி வந்துட்டு இங்க காம்பவுண்ட் வந்துட்டு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். தென் ஒரு பிளாட்டுக்குமே உங்களுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் இருக்கும், ட்ரைனேஜ் இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு 24 hours செக்யூரிட்டி இருக்காங்க. சோ நீங்க இப்ப இடம் வாங்கிட்டோம் அந்த இடத்த யார் பாத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல பயப்பட தேவை கிடையாது. 24 hours நம்ம சைடு வந்து செக்யூரிட்டி அவைலபிள் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து CMDA அண்ட் RERA அப்ரூவ்ட். உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பேங்க்ல அப்ரூவ்டு வாங்கியிருக்கு. APF அப்ரூவ்டு இதுல வந்து நம்ம HDFC பேங்க்ல வாங்கியிருக்கோம். அதனால லீகல் ஆல்ரெடி உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா வெரிஃபை பண்ணி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து வாங்குறதுக்கு கையில காசு இருக்கு, நான் வந்து உடனே வாங்குறேன் அப்படின்னா கஸ்டமருக்கு எலிஜிபிள் இருந்தா போதும், நம்ம உடனே பேங்க் லோன் வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்து மினிமம் 1 வீக் உள்ள நம்மளால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர் 1 வீக்ல முடிச்சிடலாம். ரொம்ப அலைய வைக்காம 15 நாள் 1 மந்த் அந்த மாதிரிலாம் நடக்காம சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவீங்க. கண்டிப்பா சார். சூப்பர். ஓகே சிஸ்டர், இதெல்லாம் ஓகே. தாம்பரம் ஓகே, முடிச்சூர் ரோடுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? முடிச்சூர் மழை வந்தால் தண்ணி தேங்கும், நிறைய போகும்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம சைட்டில் வந்து மழை பெஞ்சா உண்மையை சொல்லுங்கள், நம்ம டிசம்பர் மந்தில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க மக்களை. வீடியோ பப்ளிஷ் டேட்லாம் கூட நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டிசம்பர் மாதத்துல இருக்க தண்ணி எதுவும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ரியாலிட்டியை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ மழை வெயிட்டாக இல்லை, மழை வெயிட்டாக பெஞ்சா எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு. சார் நமக்கு வந்து 2021 வந்துட்டு ஓரளவு இந்த ஏரியா சைட்லாம் வந்து தண்ணி இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் தாம்பரம் சைடில் தண்ணி இருந்துச்சுன்னு நியூஸில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பட் இப்போ என்ன ஒரு பிளானிங் இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா ஹை ரைசிங் அபார்ட்மெண்ட்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு கவர்மெண்டே வடிகால் திட்டம் வந்துட்டு இங்க இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க தாம்பரம் சைடு, நீங்க கிஷ்கிந்தா ரோடு சைட்லாம் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க பார்க்கும்போதே தெரியும் அந்த பெரிய பெரிய பைப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்டு வடிகால் திட்டத்தை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்க கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் வந்து அதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கன்ற முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கூகுள்ல போய் பார்க்கலான்றீங்க. அது என்ன வெப்சைட் டீடைல்ஸ் தெரியுமா உங்களுக்கு?
சார் அது வந்து நார்மலா ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாருமே வந்துட்டு அதை போட்டிருக்காங்க. பப்ளிஷ் So, பண்ணிட்டாங்க. ஏன்னா நானும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட நான் பேசுறேன். சொல்றீங்களா? சரி. இங்க வந்து okay. வடிகால் திட்டம் பிளான் பண்ணதுனால உங்களுக்கு மழை வந்தா கூட ரன்னிங் வாட்டரா தான் இருக்குமே தவிர அது வந்து உங்களுக்கு நிக்காது. ஓகே மேடம், அடுத்ததா எல்லாம் பிடிச்சிருச்சுங்க. நான் வந்து பாரிஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சைட்டை பார்க்கணும். சைட் விசிட்டுக்கு நம்ம சைட்ல இருந்து கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? சார் நம்மளது வந்துட்டு சைட் விசிட் வந்துட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ சைட் விசிட் தான் சார் Okay, கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ super. வரைக்குமே. ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு நான் வந்து லேண்ட் வந்து பார்க்குறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கேப் வந்து ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ ஃபேமிலிலேருந்து எல்லாரும் வராங்க அப்படின்னாலும் எல்லாருக்குமே சேர்த்து கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். Okay, அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் போய் சேர்க்குற வரைக்குமே நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் சார். சூப்பர். ஓகே மேடம், எல்லா டீடைல்ஸுமே ஒன் பை ஒன்னா கிளிஸ்டர் கிளியரா தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் இன்னைக்கு இடம் வாங்கி நான் நாளைக்கு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய கிரவுண்ட் சிட்டில பண்ண முடியுங்களா? கண்டிப்பா சார். இங்க வந்துட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 lakhs பட்ஜெட்ல இருந்தே நீங்க பிளான் பண்ணலாம். Okay. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சாலுமே இங்க ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு லோன் அப்ளிகபிள் இருக்கிறதுனால நீங்க வந்து லோன் வாங்கி இங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். அப்படி Okay. இல்லைன்னா நான் உடனே வீடு கட்டி குடியேறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இங்க எல்லாமே அக்சசபிள் தான். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம காலேஜ் பத்தி பேசியிருக்கோம், ஹாஸ்பிட்டல் பத்தி பேசியிருக்கோம், ரோட் பத்தி பேசியிருக்கோம். ஸோ நீங்க உடனே வீடு கட்டியும் இந்த இடத்துல வந்து நீங்க குடியேறலாம். நம்மளோட இடம் ஆல்ரெடி வந்து ஏபிஎஃப் அப்ரூவ்டு வாங்கியிருக்கு. HDFC பேங்க்ல நம்ம வந்து லீகல் கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு லீகல்ல பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு பயமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும், மீதி எல்லாம் நாங்க பார்த்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே, இது வரைக்கும் மேடம் நம்ம வேல்யூ ரியாலிட்டியோட கிரவுண்ட் சிட்டியில் இங்கே நீங்கள் பை பண்ணணும்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சூப்பராக டைம் ஒதுக்கி அழகாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த இடம் புரியலை அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவை, கண்டிப்பாக வீடு வாங்குறவங்க உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட தமிழ். தேங்க்யூ.